விஜய் லண்டன் மாநகர் O2 அரீனாவில் ஏப்ரல் 20 அன்று அரங்கேற்ற போகும் பிரம்மாண்ட நட்சத்திர கலை விழா. ஸ்டார் விஜய்னர் உங்கள் அபிமான வெள்ளித்திரை நட்சத்திரங்களான சிவகார்த்திகேயன், அனிருத் இவர்களுடன் பிரபல பின்னணி பாடகர்கள் மனோ, மேலும் உங்கள் மனம் கவர்ந்த விஜய் டிவி நட்சத்திரங்கள் பங்கு பெறும் கோலாகல நட்சத்திர திருவிழா. ஸ்டார் விஜய்னர், காத்திருங்கள். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நம்ம மோகனுக்காக ஒரு நல்ல வரன் வந்திருக்கு. நம்ம கோகுல் இருக்கான்ல, அவனோட மூத்த அக்காவோட பொண்ணா. நீத்து கரெக்ட் தானே? அப்படியாங்க? இன்னைக்கு ரொம்ப பொறுப்பா நடந்துருக்கீங்க. சரோஜா, இன்னைக்கு சாயந்தரமே நம்ம பொண்ணை போய் பார்த்துட்டு வரணும். போய் பொண்ணை பார்த்துட்டு வந்துடலாம். இன்னைக்கு சாயந்தரமே வா. அட கடவுளே, என்ன இது? ஏன் தான் இந்த மாதிரி எல்லாம் செய்றீங்களோ? இந்த வீட்டுல ஒருத்தர் கூட சரியில்லை. எல்லாத்தையும் நானே சமாளிக்கணும். ஆனா எத்தனை பேரை தான் சமாளிக்கிறது? இன்னைக்கு சாயந்தரமே பொண்ணு பார்க்க வரோன்னு எப்படி சொன்னீங்க? நீங்க செய்யறது எப்படி இருக்கு தெரியுமா? என்னமோ நம்ம மோகன் கல்யாணத்துக்கு தயாராயிட்ட மாதிரி இருக்கு. வாங்க, யாராவது வரன் கொண்டு வாங்க, நான் உடனே பொண்ணு பார்க்க வரேன்னு சொன்னானா? உங்களுக்கு கொஞ்சம் கூட புத்தியே இல்லையா? ஐயோ சரோஜா, ஏன் இப்படி சம்பந்தமே இல்லாம யோசிக்கிற? மத்த விஷயத்துல வீட்டுல போய் பேசிக்கலாம். வா, முதல்ல நீ வா. வாங்க. என்னங்க, நானும் போய் என்ன பேசிட்டு வராங்கன்னு பாக்குறேன். சரோஜா, தயவு செய்து ஏதாவது பேசேன். பொண்ணை பாக்குறதுக்காக யாரையாரெல்லாம் கூட்டிட்டு போலாம் நாம? நீங்க பாருங்க, என் கூட சூர்யா, விக்ரம், அப்புறம் மோகன் கண்டிப்பா வந்துதான் ஆகணும். அம்மா, நானும் உங்க கூட வரேன். நான் ஒரே ஒரு தங்கச்சில, அது மட்டும் இல்லாம பொண்ணு எப்படி இருக்கான்னு நானும் பாக்கணும்லம்மா. நானும் உங்க கூட வரலாம்ல? சரி சரி. அத்த, எனக்கு என்னன்னா, நான் அந்த ப்ளூ கலர் புடவையை கட்டிப்பேன். அது எனக்கு ரொம்ப பொருத்தமா இருக்கும். எப்ப பார்த்தாலும் புடவை பத்தி தான் பேசுறாங்க. அங்க போய் விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்க மட்டும் போனா போதும். தெரியாதவங்க வீட்டுல எல்லாரும் போனா நல்லா இருக்காது. நீங்க ஒண்ணு பண்ணுங்க, மோகனுக்கு ஆபீஸ்க்கு போன் பண்ணி உடனே வீட்டுக்கு வர சொல்லுங்க. பொண்ணை பார்த்துட்டு வந்துடலாம். அவனுக்கு நான் எப்பவோ போன் பண்ணிட்டேன். கொஞ்ச நேரத்துல வந்துருவான். அப்படின்னா சரி, எல்லாருமே தயாராயிடுங்க, கிளம்பலாம். அத்த, அது என்னன்னா, அந்த கோகுலோட தங்கச்சி இருக்காங்கல்ல, அவங்க எங்க அம்மா வீட்டுக்கு பக்கத்து வீட்டுல தான் இருக்காங்க. அடிக்கடி நம்ம கடைக்கு வந்து புடவெல்லாம் வாங்குவாங்க. அது என்னன்னா, நான் அம்மாவை பார்த்து ரொம்ப நாள் ஆகுது. அவங்க வேற எனக்காக ரொம்ப பிடிச்ச லட்டுலாம் செஞ்சு வச்சிருக்காங்களாம். அம்மாவை பார்க்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு. வயித்துல வேற புள்ள இருக்கான். இப்போ நீங்க அனுமதி கொடுத்தீங்கன்னா நானும் உங்க கூட அங்க வரவா? சரி சரி, நீயும் எங்களோட வா. உன்னை அம்மா வீட்டுல இறக்கி விட்டுட்டு போறோம். சந்தியாவோட படிப்பை பத்தி அம்மா கிட்ட பேசணும்னு நினைச்சேன். ஆனா அதுக்கு வாய்ப்பே கிடைக்கலையே. நான் வீட்டுக்கு வந்துட்டேன். நான் ஒரு 2 மினிட்ஸ்ல உனக்கு கால் பண்றேன். அதோ வந்துட்டான். என்னாச்சுப்பா, திடீர்னு ஆபீஸ்ல இருந்து வீட்டுக்கு வர சொல்லிருக்கீங்க? மீட்டிங்ல இருந்து வரப்பா. ஏதாவது முக்கியமான விஷயம்? பாரு மோகன், பிச்சி. அண்ணா, உங்களுக்கு யாரு இவ்வளவு வாட்டி கால் பண்றா? ஒருவேளை கேர்ள் ஃப்ரெண்ட் யாராவது இருந்தாங்கன்னா இப்பவே சொல்லிடுங்க. நான் ஏன் சொல்றேன்னா, இதுதான் நல்ல வாய்ப்பு. பைத்தியக்காரத்தனமா பேசாத. ஆபீஸ்ல யாருக்கா தும்மல் வந்தா கூட எனக்கு தான் போன் பண்ணுவாங்க. என் பையன் ரொம்ப பொறுப்பான பையனா மாறிட்டான். எல்லாரோட போனும் அட்டென்ட் பண்ணனா அவ்வளவுதான். நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செய்றீங்க அண்ணா. தேவையில்லாம பேசாத. யாராவது சொல்றீங்களா? எதுக்கு என்ன ஆபீஸ்ல இருந்து தேவையில்லாம வர சொன்னீங்க? நான் கிளம்பவா? மீட்டிங்ல இருந்து நான் வந்திருக்கேன். இத பாருப்பா மோகன், உன் வேலை விஷயமா தான் போறோம். உனக்கு பொண்ணு பார்க்க.
அப்புறம் ஹீரோ இல்லாம கண்டிப்பா சினிமா படம் எடுக்க முடியாதுல்ல. பொண்ணு பார்க்கவா? ஆ, கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு நான் ஒன்னும் இப்போ தயாரா இல்ல. ஆ? அம்மா நான் இன்னும் ஒரு நல்ல வேலையில செட்டில் ஆகல, அதுக்குள்ள கல்யாணம்னா எப்படிமா? எல்லா பையங்களும் கல்யாணம் உடனே இதை தான் சொல்றாங்க. இங்க பாரு மோகன், சட்டில் புட்டில் பத்திலாம் எனக்கு ஒண்ணும் தெரியாது. ஆனா வயசானதுக்கு அப்புறம் கல்யாணம் பண்ணிக்க முடியாது இல்ல. இல்லம்மா, அது கல்யாணம் பண்ணிக்க போற பையன் இளமையா அழகா இருந்தாதான் நல்லது. அத முதல்ல நீ புரிஞ்சுக்க. அதுவும் இல்லாம இன்னும் நீ எதுக்காக காத்துட்டு இருக்க மோகன்? இப்ப நீயும் கை நிறைய சம்பாதிக்கிறல்ல, அதனால போய் ரெடி ஆயிட்டு வா. போப்பா மோகன், போய் தயாரிட்டு வா. என்ன மோகன் இன்னும் யோசிக்கிற? அப்பா உனக்காக உண்மையிலேயே ரொம்ப நல்ல பொண்ணா பார்த்து வச்சிருக்காரு. அவங்க பெரிய பெரிய பிசினஸ் எல்லாம் பண்றாங்களாம். நீயே நல்லா யோசிச்சுக்க. ஆ? சரி, நான் சீக்கிரம் போய் ரெடி ஆயிட்டு சரி, சீக்கிரம் போயிட்டு வா. ரொம்ப வெக்கப்படுறான். நீங்க ஏன் இவ்வளவு சந்தோஷப்படுறீங்க? போங்க, போய் எல்லாரும் தயாராயிட்டு வாங்க. நேரமாகுது இல்ல? வாங்க, வாங்க, சீக்கிரம் வாங்க சீக்கிரம். அத்தை, நான் இப்படியே கிளம்புறேன். எனக்காக நீங்க ஒரு நல்ல தங்கச்சியா பிடிச்சு கொண்டு வாங்க, சரிங்களா? சவிதா, போ. மீனாட்சியோட அம்மா வீடு வரைக்கும் நீயும் கூட போ. போற வழியில திடீர்னு இவளுக்கு மயக்கம் வந்துருச்சுன்னா? அதெல்லாம் இல்ல அத்தை. எதுக்கு சவிதாக்கு தேவையில்லாத சிரமம்? இங்க அம்மா வீடு பக்கம் தானே, நானே நடந்து போய்க்கிறேன். நான் போகவா அத்தை? போ, கொஞ்சம் பார்த்து போ. சரி. வாங்க போலாம். வாங்க வாங்க போலாம். இந்த இடம் கூட ரொம்ப நல்லா இருக்குல்ல. உங்கள் விஜய் லண்டன் மாநகர் O2 அரினாவில் ஏப்ரல் 20 அன்று அரங்கேற்ற போகும் பிரம்மாண்ட நட்சத்திர கலை விழா. ஸ்டார் விஜய்னர் உங்கள் அபிமான வெள்ளித்திரை நட்சத்திரங்களான சிவகார்த்திகேயன், அனிருத் இவர்களுடன் பிரபல பின்னணி பாடகர்கள் மனோ, மேலும் உங்கள் மனம் கவர்ந்த விஜய் டிவி நட்சத்திரங்கள் பங்கு பெறும் கோலாகல நட்சத்திர திருவிழா. ஸ்டார் விஜய்னர், காத்திருங்கள். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இங்க பாருங்க, காலிங் பெல் அங்க இருக்கு. அத்தை, அத்தை, இப்ப என்னாச்சு மீனாட்சி? உங்க வீட்டு அட்ரஸ் மறந்துட்டியா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல அத்தை. நான் வீட்டுக்கு போனதும் அங்க என்ன பார்த்தேன்னு தெரியுமா? எங்களோட வீடு பூட்டி இருக்கு அத்தை. அவங்க வெளியே போயிட்டாங்களா? சொல்லாம கொல்லாம அம்மா எங்க போனாங்கன்னு தெரியல. நான் முதல்லயே அவங்க கிட்ட சொன்னேன், நான் இங்க வர போறேன்னு. எனக்கு ரொம்ப பசிக்குது. கிளம்பும் போது கூட நான் ஒண்ணும் சாப்பிடல. எனக்கு வேற மயக்க வர மாதிரி இருக்கு. என்னன்னே தெரியல, ரொம்ப வேர்க்க வேற செய்யுது. என்ன மீனாட்சி, நீ வரேன்னு சொன்னதுக்கு அப்புறம் கூட அவங்க வேற வீட்டுக்கு விருந்துக்கு போயிட்டாங்களா என்ன? அப்படிலாம் இருக்காது அத்தை. கொஞ்சம் கொஞ்சம் முக்கியமான வேலையா இருந்திருக்கும், அதான் போயிருப்பாங்க. சரி விடுங்க, அவங்க தான் போயிட்டாங்க. நம்ம ஒரு நல்ல காரியத்துக்காக போயிருக்கோம். உங்க எல்லாரையும் தொந்தரவு செய்யறதுக்கு எனக்கு விருப்பம் இல்ல. பரவாயில்ல போங்க, நீங்க போய் பொண்ணை பார்த்துட்டு வாங்க. நான் இங்க எங்கேயாவது உட்காந்துட்டு இருக்காத்த. ஆனா தயவு செஞ்சு கொஞ்சம் சீக்கிரமா வந்துருங்க. எனக்கு என்னன்னே தெரியல, ரொம்ப பசிக்குது. இங்க பாரு, வாட்ச்மேன் வேலை பாக்குறதுக்கு ஒண்ணும் நாங்க உன்னை கூட்டிட்டு வரல. எதுக்கு இப்ப தேவையில்லாம வெளியில உட்காரணும்? பரவாயில்ல, நீயும் எங்க கூட உள்ள வா. அத்த, நீங்க சொல்றபடியே நான் செய்யறேன். நீங்க ஒரு வார்த்தை சொன்னா நான் என்னோட உயிரை கூட கொடுப்பேன். கதவை திறந்துட்டாங்க. வணக்கங்க. வணக்கம். 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 வாங்க. வணக்கங்க. வணக்கம். வாங்க வாங்க உள்ள வாங்க. வாங்க. வணக்கம். 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 வணக்கங்க. வாங்க.
எல்லாருமே பார்க்க ரொம்ப குண்டா இருக்காங்கல்ல. ஒருவேளை பொண்ணு இதே மாதிரி இருந்தா பாவம்னு இல்ல. அதெல்லாம் இல்ல, இவங்க எல்லாரும் கொஞ்சம் குண்டாதான் இருக்காங்க. ஆனா வீடு நல்லா இருக்குல்ல. இவன் என்னோட தம்பி. வணக்கம். இவன் பேர் கிருஷ்ணா. இவங்க இவரோட மனைவி. அப்புறம் இவங்க என்னோட மனைவி. வணக்கம். அப்புறம் இவன் என்னோட பையன் சுதீஷ். உண்மையிலேயே உங்க குடும்பம் நல்ல குடும்பம். எல்லாம் அந்த கடவுளோட அருள் தான் சொல்லு. இதோ பாருங்க, இவங்க தான் என்னோட மனைவி சரோஜா. வணக்கம். வணக்கம்மா. உங்களை பத்தி இது வரைக்கும் நாங்க நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். எங்க பொண்ணை உங்களை மாதிரி நல்ல குடும்பத்துக்கு தான் அனுப்பி வைக்கணும்னு நாங்க ஆசைப்படுறோம். எங்க பொண்ணு நீத்து ரொம்ப நல்ல பொண்ணுங்க. அவ ஒழுக்கமான பொண்ணுங்க. அத்தை, என்னத்த இது? வந்ததுல இருந்து பொண்ணை பத்தி பாராட்டி பேசிட்டு இருக்காங்க. ஏன் இவங்க பொண்ணையும் என்ன வர சொல்லல? மோகன், வாமா. இவதான் எங்களோட பொண்ணு நீத்து. இவங்க தான் என்னோட மருமகள். இந்த ஏற்பாடெல்லாம் செஞ்சதே இவங்க தான். நீத்துக்கு சமைக்கிறதுன்னா ரொம்ப பிடிக்கும். என்ன நீங்க வந்ததுல இருந்து எதுவுமே சாப்பிடவே இல்லை. தயவு செஞ்சு எடுத்துக்கங்க. நீங்களும் எடுத்துக்கோங்களேன், எதுக்கும் தயங்க வேண்டாம். நான் ஏன் தயங்க போறேன்? ஆனா ஒரு சின்ன விஷயம், நீங்க அனுமதி கொடுத்தீங்கன்னா உங்க பொண்ணு கூட கொஞ்சம் பேசலாமா? அனுமதி அது இதுன்னு ஏன் சொல்றீங்க? இவ உங்க வீட்டு பொண்ணு மாதிரி தான். அம்மா நீத்து, இங்க வாமா. வந்து இவங்க பக்கத்துல உட்காருமா. இங்க வாமா. உட்காருமா. முதல்ல எனக்கு ஒரு விஷயம் சொல்லு. நீங்க என்ன கேட்டாலும் சரி, பதில் சொல்றேன். இங்க பாருமா, முதல்ல ஒண்ணு சொல்லு. ஒருவேளை நாம பொரியல்ல உப்பு அதிகமா போட்டோம்னா அப்ப நாம என்ன செய்யணும்? ஒருவேளை அது என்ன பொரியலா இருந்தாலும் சரி, அதுல வேக வச்ச உருளைக்கிழங்கு போட்டா போதும். ஏன்னா அதிகப்படியான உப்பை உருளைக்கிழங்கு எடுத்துரும். ரொம்ப நல்லது, சரியான பதில் தான். ஜிலேபி ரொம்ப நல்லா இருக்குமா? கடவுளே, இன்னைக்கு மட்டும் நீ என்ன காப்பாத்துனா அதுவே எனக்கு போதும். எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயத்த நான் விட்டுருவேன். எனக்கு எது ரொம்ப பிடிக்கலையோ அது சுத்தமா விட்டுருவேன். திடீர்னு மீனாட்சிக்கு என்னாச்சு? எதுவுமே சாப்பிடாம இருக்கா? வெளியே பசி பசின்னு சொல்லிட்டு இருந்தா. இவ எப்ப என்ன செய்வானே தெரியாது. சரி, எனக்கு ஒரு விஷயம் சொல்லுமா. ஜிலேபி ஒருவேளை ஆறி போயிடுச்சுன்னா அப்ப நம்ம என்ன செய்யணும்? வேணும்னா சக்கரை பாகு சூடு பண்ணி அதுல போடலாம். ஏன்னா மறுபடியும் அதை வேக வச்சா அது ரொம்ப கெட்டி ஆயிடும் இல்லையா? நல்ல பொண்ணா இருக்கா, இவங்களுக்கு நிறைய பணமும் இருக்குல்ல. ரொம்ப நல்லது. உங்க பொண்ணுக்கு வீட்டு வேலையெல்லாம் ரொம்ப நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். எங்க வீட்டுக்கு இவ ஒரே பொண்ணுங்க. எங்க எல்லாருக்கும் ரொம்ப செல்ல பொண்ணு. இவங்க அண்ணனுக்கு வேற கல்யாணம் ஆயிடுச்சா, வீட்டுல மிச்சம் இருக்கிறது இவ மட்டும்தான். இவளுக்கு வீட்டு வேலையெல்லாம் ரொம்ப பிடிக்குங்கிறதால நாங்க இவளை ஹோம் சயின்ஸ் தாங்க படிக்க வச்சிருக்கோம். படிக்க வச்சிருக்கீங்களா? தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க, எனக்கு நல்ல படிச்ச மருமக வேண்டாம். என் குடும்பத்தை பாத்துக்கிற மாதிரி நல்ல பொறுப்பான மருமகளாதான் எனக்கு வேணும்.
அரினாவில் ஏப்ரல் 20 அன்று அரங்கேற்ற போகும் பிரம்மாண்ட நட்சத்திர கலை விழா ஸ்டார் விஜய்னர் உங்கள் அபிமான வெள்ளித்திரை நட்சத்திரங்களான சிவகார்த்திகேயன், அனிருத் இவர்களுடன் பிரபல பின்னணி பாடகர்கள் மனோ, மேலும் உங்கள் மனம் கவர்ந்த விஜய் டிவி நட்சத்திரங்கள் பங்கு பெறும் கோலாகல நட்சத்திர திருவிழா ஸ்டார் விஜய்னர். காத்திருங்கள். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அதெல்லாம் ஒண்ணுமில்லம்மா, நீங்க தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க. குடும்பத்துக்கு பயன்படக்கூடிய மாதிரி இருக்கிற படிப்பை தான் என் பொண்ணு படிச்சிருக்கா. சமைக்கிறது எப்படி, வீட்டு வேலை செய்யறது எப்படி, தைக்கிறது எப்படி, எல்லாத்தையும் கத்துக்கிட்டா. அப்படியா? இந்த மாதிரி படிப்பெல்லாம் கூட இருக்கா? இதுவும் நல்லதுதான். அம்மாவும் மாமியாரும் ஒரு பொண்ணுக்கு என்னெல்லாம் சொல்லி தரணுமோ அதை ஸ்கூல் காலேஜ்ல கூட சொல்லி தர ஆரம்பிச்சிட்டாங்களா? இது உண்மையிலே நல்ல விஷயம்தான். மோகன், என்ன பொண்ணு வந்ததுல இருந்து உங்களே உத்து உத்து பாத்துக்கிட்டு இருக்கா? பொண்ணுக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருக்கும். அம்மா, ஒரு நிமிஷம் உள்ள வாங்களேன். உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். இங்க பாருங்க, தயவு செஞ்சு என்ன தப்பா நினைக்க வேணாம். இந்த சம்பந்தத்தை பத்தி மேல பேசுறதுக்கு முன்னாடி உங்க பையன் மோகன் கிட்ட கொஞ்சம் பேசணும். ஏன்? அது வந்து என்னன்னா, என்னோட பொண்ணு நீத்து உங்க பையனை சவுகார்பேட்டையில ஒரு பொண்ணு கூட பாத்திருக்கா. நீங்க என்ன பேசுறீங்கன்னு புரிஞ்சுதான் பேசுறீங்களா? அம்மா இங்க பாருங்க, இவங்க சொல்றது எதுவுமே உண்மை இல்ல. அவ்வளவுதான், வந்த வேலை முடிஞ்சது. இது ரொம்ப அநியாயமா? எங்க வீட்டுக்கு எதிரிங்க வந்தா கூட அவங்கள நாங்க மரியாதையா தான் பார்ப்போம். ஆனா நீங்க என்னடானா எங்களை இப்படி வீட்டுல கூப்பிட்டு வச்சு அவமானப்படுத்திட்டு இருக்கீங்க. எங்களுக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்லை. வாங்க எல்லாரும் வீட்டுக்கு போகலாம். மோகன், நான் என்னோட மன நிம்மதிக்காக மட்டும்தான் இப்ப கேக்குறேன். அந்த பொண்ணு உன்னை என்னென்னமோ சொன்னா, அது எல்லாமே பொய் தானே? நான் பெத்த என் புள்ள மேல எனக்கு நிறைய நம்பிக்கை இருக்கு. நீ எந்த தப்பும் செய்ய மாட்டேன்னு எனக்கு தெரியும். நான் பெத்த என் புள்ள கண்டிப்பா என்னைக்கும் என்னை ஏமாத்த மாட்டான்னு எனக்கு தெரியும். அம்மா அம்மா, உங்க எல்லாருக்கும் தெரியாம நான் எந்த காரியத்தையும் தப்பா பண்ணணும்னு நினைக்கல தெரியுமா?
நான் எதாவது தெரியாம தப்பு செஞ்சா கூட உங்ககிட்ட தான் வந்து சொல்லுவேன். ஏன்னா இந்த வாழ்க்கை நீங்க கொடுத்தது தானம்மா. எனக்கு ஒரு விஷயம் சொல்லுங்க, என் வாழ்க்கை சம்பந்தப்பட்ட இவ்வளவு பெரிய முடிவை நான் மட்டும் ஏமா தனியா எடுக்க போறேன்? அம்மா, இது உங்களுக்கு இருக்கிற உரிமை, நான் எப்படி முடிவெடுக்கிறது? எனக்கு முழு உரிமை இருக்கு, அத முதல்ல நீ தெரிஞ்சுக்க. சின்ன வயசுல இருந்து இன்னி வரைக்கும் என் பிள்ளைங்க சம்பந்தப்பட்ட எல்லா முடிவையும் நான் தான் எடுத்திருக்கேன். என் பொண்ணு இஷ்டப்படி அவளை நான் செய்ய விட்டேன். ஏன்னா அவ இன்னொரு வீட்டுக்கு போக வேண்டியவன். கல்யாணத்துக்கு அப்புறமா அவ புருஷ வீட்டுக்கு போயிடுவா. அதுக்கப்புறமா அவ இஷ்டம், அவ புருஷனோட இஷ்டம். ஆனா ஏன் வீட்டுக்கு வரப்போற மருமக ஏன் இஷ்டப்படிதான் இருக்கணும். எனக்கு பிடிச்ச பொண்ணு மட்டும்தான் வர முடியும். ஒருவேளை என்னோட முடிவை ஏத்துக்காம நீ ஏதாவது செய்யணும்னு நினைச்சேன்னா அதுக்கப்புறம் என்னோட இன்னொரு ரூபத்தை பார்க்க வேண்டியிருக்கும். சரி எது தப்பு எதுன்னு நான் யோசிக்க ஆரம்பிச்சேன்னா பெத்த புள்ள தப்பு செஞ்சா கூட அவனை நான் சும்மா விட மாட்டேன்னு நல்லா தெரிஞ்சுக்க.